கலந்த நண்பருக்கு இன்னைக்கு பர்த்டே. ரகுமான் அப்படின்னாலே ட்ரம் சிவமணி அங்க இருப்பாரு. ட்ரம் சிவமணி அப்படின்னாலே ரகுமானை கடந்து போக முடியாது. இதை எப்படி பாக்குறீங்க? உங்க 2 பேரோட வாழ்வியல மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு ஏதாவது இருக்கானா? நிறைய சம்பவம்லாம் இருக்கு. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய நண்பர் ஏஆர் ரஹ்மானுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய மகன் அமீனுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏஆரோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா ஒர்க் பண்ணி சினிமாக்கும் வாசிருக்கிறோம், ஒன்னா அவர் படத்துக்கும் வாசிருக்கேன். ஸோ மறக்க முடியாது வந்து நாங்கள் நியூயார்க் போயிட்டு இறங்குறோம் ஷோக்கு. ஒரு லிம்போசின் டிரைவர் வந்து எங்க லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏற்றிட்டு உட்காருங்க. நாங்க உட்காரத்துக்கு முன்னாடி கேட்டோம், நீங்க எங்க போறோம் தெரியுமா? தெரியாது, நீங்க சொல்லுங்க எங்க ட்ராப் பண்ணு. கடைசியில் பார்த்தா அவன் ஏஆர் ரஹ்மானுடைய ஃபேன். ஸோ இம்மிடியட்டா லக்கேஜ் எல்லாம் திருப்பி இறக்கி அதை வேற வண்டியில வச்சு இது பண்ணோம். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். அந்த ஊருக்கு போனதும் முன்னாடி நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா மியூசிக் ஸ்டோருக்கு தான் போவோம். அங்க வெர்ஜன் ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்போ மேனட்டன்ல. அங்க போயிட்டு மியூசிக் கேட்போம், கலெக்ட் பண்ணுவோம். மியூசிக், நியூ வேர்ல்ட் மியூசிக், டிஃப்ரெண்ட் இது. அவர் ரொம்ப மியூசிக் கேட்பாரு, அதை மறக்க முடியாது. அண்ட் இட்ஸ் a கிரேட் ஹியூமன் அண்ட் ஜீனியஸ், பார்ன் ஜீனியஸ். நீங்க ஏஆர் ரஹ்மானை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது எப்போ, எங்கண்ணா? அது எதுவும் ஞாபகம் இருக்குங்களாண்ணா? ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து அவர் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆர்கன்ல. எங்க அப்பாவும் ஏஆர் ரஹ்மான் அவங்க அப்பாவும் 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்டுடியோல. ஸோ எங்க அப்பா ஏதோ இதுக்காக சேகர் மாமா பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அப்போ நானும் கூட போயிருந்தேன். அப்போதான் நான் ஏஆர் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அந்த ஆர்கன்ல உட்காந்து. சின்ன குழந்தை அப்போ. அவங்க வீட்டுல தான் மீட் பண்ணேன் நான், வள்ளுவர் கோட்டம். 50 வருஷத்துக்கு மேல அவருடைய இசை பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்களும் அவர் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. மற்ற இசையமைப்பாளர்களை கம்பேர் பண்ணும்போது ஏஆர் ரஹ்மான் உங்களுக்கு எந்த லெவல் ஸ்பெஷல்? நான் வந்து இந்த இசையமைப்பாளர், அந்த இசையமைப்பாளர், அதுக்கு இதுக்கு அதெல்லாம் நான் இல்லை. நாங்கெல்லாம் வந்து ஒரு ஆலமரத்துக்கு வந்து நீங்க நின்னீங்கன்னாக்கா நிறைய ஒரே மரத்துல வேருங்கெல்லாம் இருக்கு. ஸோ நாங்களே வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. சரிகமா பார்த்தா நிசா தான் ஹார்மோனியத்துல. ஆனா அதை யார் கரெக்டா எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு வெற்றி. ஸோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் எனக்கு நான் அவ்வளோ வாசிச்சது. ஏஆர் கூட வாசிக்கும் போது வி கிரியேட் டுகெதர், வி கிரியேட் பண்ணுவோம். இந்த பல்லவிக்கு எப்படி வந்தா இதை வந்து வேற மாதிரி வாசிக்காது, சம்திங் நியூ. ஸோ நிறைய கேவி மகாதேவன் சாரோட நான் வாசிக்கும் போது எங்க அப்பா இருந்தேன். அவர் ட்ரம்மரா இருந்தாரு. அப்பாவுக்கு நான் சாப்பாடு எடுத்துன்னு போவேன். அதை நான் அந்த கேப்ல நான் வாசிக்கிறத பார்த்துட்டு என்ன ஒரு இன்சிடென்ட், ஒரு அப்பா ஆக்சிடென்ட்ல என்னை வந்து சப்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து நான் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. பாலு சார் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு அவருடைய ரோட் ஷோ கூட்டு போனாரு. ஸோ we are one banyan tree. ஆனால் இப்போ குடும்ப சூழல் ரொம்ப வறுமையில் இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சேல் பண்ணி நம்ம குடும்பத்தை தான் ரன் பண்ண பார்ப்போமே தவிர, இப்படி தான் எல்லா பேரோட யங்ஸ்டருடைய ஒரு குழந்தை இளம் வயதில் இருக்கும்போது அவங்களுடைய தாட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் ரகுமான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க அப்பா கொடுத்துட்டு போன எக்யூப்மெண்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு இசை அமைப்பாளராக, இசை புயலாக வந்திருக்கிறாருல, அவருடைய இந்த தாட்ஸ் நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? அது அவருடைய ஃபோக்கஸ் தான் இது. அவர் வந்து அனாவசியமா பேச முடியாது. ரெக்கார்டிங் நாங்கள் உட்காரும் போது அனாவசியம் பேச்செல்லாம் இருக்காது, பேசவும் முடியாது. சொல்லிடுவாரு, பேசுறதுனாக்க வெளியே போய் பேசுவாங்க. ஏன்னா இல் பி ஃபுல்லி ஃபோக்கஸ்ட். அதே போல இன்னைக்கு ரஹ்மான் சாருடைய வளர்ச்சிக்கு மெயினானவங்க யாருன்னா அம்மா தான். அவருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ நான் கண்ணால பார்த்துருக்கேன் அது. அதே போல அவங்க கையால நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம். இவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பா சாப்பிடவே இல்லைப்பா, சாப்பிட சொல்லுப்பா. நான் உடனே போவேன், ஏன் எனக்கு பசிக்குது, நீ வந்தால் தான் நான் சாப்பிட முடியும். உடனே அவர் நிறுத்திட்டு வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். நான் உங்கள் ஸ்டைலில் ஒரு பர்த்டே விஷஸ் நான் மட்டும் சொல்லிடுங்களேண்ணா? அப்படியே என் ஸ்டைலில் சொல்லணும்னாக்கா, சிக்கு புக்கு ரயில்லே கலக்குது பாரு அவ ஸ்டைல்லே, தலைவா ஏஆர் ஹாப்பி பர்த்டே. திஸ் இஸ் உன்னுடைய ட்ரம் சிவமானி.